ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்றுவிடுவோம் என்று அஞ்சி அக்காரியத்தை விட்டுவிட வேண்டாம். நேர்மையாக உழைப்பவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். உன் தகுதியை விட உயர்ந்தவனோடு அல்லது தாழ்ந்தவனோடு நட்பு கொள்ளாதே. இருவராலும் உனக்கு மகிழ்ச்சியை தர இயலாது. வாழ்வில் படிக்க வேண்டும் என்றால் குருவிற்கு மாணவனாயிரு. அரசியல் படிக்க வேண்டும் என்றால் தலைவனுக்கு தொண்டனாய் எப்போதும் இருந்து விடாதே. ஏனென்றால் தலைவன் உன்னை வைத்து அரசியல் செய்து விடுவானே தவிர அதை உனக்கு கற்றுத்தர மாட்டான். உன் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அதுதான் உன் வலிமையை அதிகரிக்கும். மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும். ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமோ நாலா திசையும் செல்லும். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும் பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். ஒருவன் தன் செயல்களினால் சிறப்படைகிறான், பிறப்பினால் அல்ல. கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு, நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு, இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோல் முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. வேப்ப மரத்தை கிளை முதல் வேர் வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது. அதுபோல் கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது. ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான். எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு. பணம் இருப்பவனை தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது. அவனைத்தான் அறிவாளி, பண்டிதன் என்று உலகம் போற்றுகிறது. இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். மின்மினி பூச்சி எவ்வளவு ஒளியுடன் திகழ்ந்தாலும் அது தீயாகாது. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை. ஒருவர் மிக நேர்மையாக இருக்கக்கூடாது. நேரான மரங்களையே முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்களே அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. மிக பெரிய குருமந்திரம்: உன் ரகசியத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே. எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றியடைய மிக முக்கிய மந்திரம்: உனது ரகசியங்களை ஒருபோதும் எவருடனும் பகிராதே. நாவிலே பட்ட தேனையோ நஞ்சையோ சுவைக்காமல் இருப்பது கடினம். அதை போல ஆள்வோனுடைய செல்வத்தை கையாளும் பணியில் ஈடுபட்டிருப்பவன் ஒரு சிறிதளவேனும் எடுப்பது நின்றி தடுக்க முடியாது. மலரின் மனம் போல, விதைக்குள் எண்ணெய் போல, விறகில் தீ போல, கரும்பில் ருசி போல கடவுள் நமக்குள்ளேயே ஆன்ம சொரூபமாக இருக்கிறார். நல்ல நேரத்திலும் துன்பம் நேரும் சமயத்திலும் தொடர்ந்து ஆதரவு தருபவரே சிறந்த மனிதர். நீ நன்றாக செயல்படும் போது பாராட்ட மனம் இல்லாத ஒருவனுக்கும் நீ தெரியாமல் செய்த தவறை குற்றம் சொல்ல அருகதையே இல்லை. எல்லா விதமான நட்புகளின் பின்னாலும் ஒருவரது சுயநலம் இருக்கிறது. சுயநலம் இல்லாத நட்பு என்பது இல்லை. இது ஒரு கசப்பான உண்மை. உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். நீ காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே. ஒருவன் புத்தகங்களை படித்து சேர்த்த அறிவும் பிறரிடம் கொடுத்து வைத்த சொத்தும் தேவைப்படும் போது உதவாது. ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய 6 குணங்கள்: ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். ஒருவன் தனக்கு கிடைக்கும் மனைவி, உணவு, நியாயமான முறையில் வரும் வருமானம் ஆகியவற்றில் திருப்தி அடைய வேண்டும். ஆனால் கற்கும் கல்வி, தர்ம காரியங்கள் ஆகியவற்றில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். தீயவனின் சிரிப்பு இனிப்பானதே, இனிப்பு மிகையானால் அது நோயை விளைவிக்கும். நல்லவனின் கோபம் கசப்பானதே, கசப்பான மருந்துகள் நோயை தீர்க்கும். விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் எதையும் செய்ய மாட்டான். துரோகம் செய்பவர்களிடம் கோபம் இருக்காது, கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது. அஞ்சி நடுங்கிக் கொண்டு இருப்பவனால் ஒரு குட்டையை கூட கடக்க இயலாது. தங்கத்தின் தரம் அதை உரசுதல், வெட்டுதல், உருக்குதல் மற்றும் அடித்தல் ஆகிய 4 வழிகளில் ஆராயப்படுகின்றது. அதை போல ஒரு மனிதனின் தரம் அவனின் நடத்தை, பண்பு, செயல் மற்றும் தியாகம் ஆகிய 4 நிலைகளில்
அடங்கியுள்ளது. ஒருவன் தன் கஷ்ட காலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே காக்க வேண்டும். உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் நேர்மையும் தான். எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு. பணம் இருப்பவனை தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது. அவனைத்தான் அறிவாளி, பண்டிதன் என்று உலகம் போற்றுகிறது. ஒவ்வொரு நட்பின் பின்னாலும் கொஞ்சம் சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் கலக்காத நட்பே இல்லை. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். செல்வம், உயிர், உடல் இவை அனைத்தும் நிலையற்றது. தர்மம் ஒன்றே நிலையானது, எப்போதும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடியது. ஒரு அறிவாளியான பிள்ளை 100 முட்டாள் பிள்ளைகளை விட மேலானவன். நிலவு இரவின் இருளை போக்கும், ஆனால் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களால் இரவின் இருளை போக்க முடியவில்லை. தாயை விட சிறந்த தெய்வம் வேறென்றும் இல்லை. பெற்றோரின் தலையாய கடமை அவர்களின் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவது. ஒரு தீய மனிதனின் உடல் முழுவதும் விஷமாக இருக்கும். ஒருவருடைய நடத்தை தான் நண்பர்களையோ விரோதிகளையோ உருவாக்குகிறது. அடுத்தவர் வீட்டை நீ உலுக்கினால் உன் வீடே உன் தலை மீது விழும். உண்மையும் எளிமையும் உள்ளவர்கள் தங்கள் சிந்தனையில் கவனமும் வீரமும் கருத்தில் கொள்வது வெண்ணெயில் இருக்கும் சிறிது உப்பை போன்று தம்மை தீயவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும். ஒரு வேலையை செய்ய தொடங்கும் முன் இந்த 3 கேள்விகளையும் கேட்டுக்கொள். ஏன் இதை செய்கின்றேன்? இதன் முடிவு என்னவாக இருக்கும்? இதில் நான் வெற்றி பெறுவேனா இல்லையா என ஆழமாக யோசித்து அதில் நல்ல விடைகள் கிடைத்தால் மட்டுமே அந்த பணியை செய்ய தொடங்கு. பயம் உன்னை நெருங்கத் தொடங்கும் போதே அதை தாக்கி அழித்துவிடு. எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள். இல்லையெனில் உங்கள் பக்கமும் நியாயம் உண்டு என்பதை மறந்து விடுவார்கள். உன்னுடைய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதே, அது உன்னையே அழித்துவிடும். ஆள்பவர் வலிமையாகவும் நாட்டை கட்டுப்பாட்டுடனும் வைக்கும் பொழுது திருடர்களும் துரோகிகளும் பயங்கரவாதிகளும் பொங்கி எழுந்து சமூகத்தில் சகிப்புத்தன்மை இல்லை என்று புகார் கூறுவார்கள். முயற்சி திருவினையாக்கும்.